தமிழக சட்டமன்ற தேர்தலில் மாற்று அரசியலை முன்னெடுத்த கட்சிகளான தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணி மற்றும் பாமக படுதோல்வியை சந்தித்தது. வரும் காலங்களில் இந்த கட்சிகளின் எதிர்காலம் என்ன? அந்த கட்சிகளின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைவு ஏற்பட்டது ஏன் என்பது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி, மாற்றம், முன்னேற்றம் என்ற முழக்கங்களை முன்வைத்து மாற்று அரசியலை முன்னெடுத்த கட்சிகள் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. மக்கள் நம்பிக்கை இழந்த காரணத்தாலே அக்கட்சிகள் பெரும் தோல்வியை சந்தித்தன. அதிலும் குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 29 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த தேமுதிக இம்முறை ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. மேலும் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் படுதோல்வியை சந்தித்த அக்கட்சி டெபாசிட்டும் இழந்தது. இந்த தோல்விக்கு பிறகு தேமுதிக மீண்டு வருவது சந்தேகம் என்றும், விஜயகாந்த் தலைமையில் தேமுதிக இனி எழுச்சி பெற வாய்ப்பில்லை என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இந்த தலைமை திரு விஜயகாந்தோட தலைமையில் தேமுதிக பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வளர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரியல. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அக்கட்சியில் உள்ள மேலும் பல தலைவர்கள் காங்கிரஸில் இணைய வாய்ப்பு அதிகம் என்றும் அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் கருத்து தெரிவித்துள்ளார். இதைப்போல பாமக தனது ஓட்டு வங்கியை சற்று அதிகரித்துள்ளது. ஆனால் அது வன்னியர் சமூகம் அதிகமாக வாழும் பகுதியில் மட்டுமே ஏற்பட்டுள்ளது தவிர ஒட்டுமொத்த தமிழகத்தில் பாமகவின் ஓட்டு வங்கி அதிகரிக்கவில்லை. எனவே இது தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் அவர் தெரிவித்தார். அடிப்படையாக அவங்க வாங்கின 5.3, 5.4% வாக்குகளை பார்த்தீங்கன்னா அதில் 4% மேலாக அந்த அவர்களுக்கு பலமாக இருக்கிற அந்த வன்னியர் பெல்ட்டில் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அடிப்படையாக என்ன காட்டுதுன்னா, அவர்களுக்கு எங்கே வலிமையாக இருக்கிறார்களோ அங்கு இன்னும் கொஞ்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்களே தவிர தமிழகம் முழுவதும் ஒரு கட்சியாக இன்னும் பாமக அந்த தேர்தலுக்கு பிறகு உருவாகவில்லை. இப்போது அவங்க வந்து 5%ல் மாநிலம் முழுவதும் பெற்றிருந்தார்கள் என்றால் அது ஒரு வளர்ச்சி என்று நம்ம பெரிய அளவில் வளர்ச்சின்னு சொல்லியிருக்கலாம். மூன்றாவது அணியாக உருவெடுத்த மக்கள் நல கூட்டணிக்கு மக்களிடையே ஆரம்பத்தில் வரவேற்பு இருந்தது. ஆனால் அதிமுகவின் பி அணி என்ற திமுகவின் பிரச்சாரம் மற்றும் சூழ்நிலையை எதிர்கொள்ள சரியான யுத்திகளை கையாளாததும் தங்கள் கூட்டணியின் பின்னடைவுக்கு காரணம் என்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன். திமுக, அதிமுக ஆகிய இரண்டுக்கும் மாற்றாக இந்த அணி உருவாகக்கூடாது. இது புரட்சிகரமான கருத்துக்களை முன்வைக்கிறது. மதுவை ஒழிப்போம் என்று உண்மையாகவும், அதேபோல ஊழலை ஒழிப்போம் என்பதை உண்மையாகவும் பேசுகிற ஒரு அணியாக இந்த அணி இருக்கிறது. எனவே இந்த அணி வலுப்பெற்று ஏதாவது ஒரு கட்சி திமுகவோ அதிமுகவோ வீழ்த்தப்பட்டால் இந்த அணி நிலைத்துவிடும், மேலும் காலப்போக்கில் வளர்ச்சியடைந்துவிடும் என்று அச்சப்பட்ட நிலையில்தான் எங்கள் அணிக்கு எதிரான அவதூறுகளை பரப்பி மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் இந்த கருத்துக்கு மக்களிடத்தில் செல்வாக்கு இல்லை என்று சொல்ல முடியாது, வரவேற்பு இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த அவதூறுகளை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு, அதனை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் உரிய உத்திகளை கையாளவில்லை என்பதுதான் நாங்கள் உணர வேண்டிய உண்மை. மாற்று அணி என்பது தமிழகத்தில் சாத்தியம். ஆனால் இந்த தேர்தலில் அமைந்த மாற்று அணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், குறிப்பாக மக்கள் நல கூட்டணி முன்னிறுத்திய முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்தை மக்கள் ஏற்காததே மூன்றாவது அணியின் தோல்விக்கு பிரதான காரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். டார்வின், நியூஸ் 7 தமிழ், சென்னை.